அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லா புகழும் தூணின் ஜீவான் படைத்த இறைவன் அல்லாஹ் அவன் ஒருவனுக்கே அல்ஹம்துலில்லாஹ். சகோதரிகள் எல்லாருமே அஸ்மாஉல் ஹுஸ்னா அறிமுக உரை 1 கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேட்காதவங்க இன்ஷால்லா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதனுடைய லிங்க் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர் 1 நம்ம பார்த்த மாதிரி அல்லாஹ்வை அறிந்து கொள்வதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அது ஈமானோடு தொடர்புடையது. அது இன்றியமையாத ஒன்றாக இருக்குது. அல்லா தாலாவே குரானில் 30க்கும் மேற்பட்ட இடங்களில் அல்லாஹ்வை அறிந்து கொள்ளுங்கன்னு வலியுறுத்துகிறான். ஸோ அந்த அல்லாஹ்வை அறிகிறதுல பிரதானமான வழி தான் என்ன? அல்லாஹ்வின் திருநாமங்கள், அதாவது பெயர்களை மனனம் செய்வது, அந்த பண்புகளை உணர்ந்து தெரிந்து கொள்வது. ஸோ இந்த அல்லாஹ்வின் பெயர்களை மனனம் செய்கிறதுல அதனுடைய எண்ணிக்கை இருக்கு இல்லையா, அது அல்லாஹ் மட்டுமே அறிந்தவனாக இருக்கிறான். நம்ம போன உரையில் ஹதீஸ் பார்த்தோம் இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்குது, 100க்கும் 1 குறைவான பெயர்கள் இருக்குது. அதை மனனம் செய்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னென்ன பெயர் தான் அந்த 99 பெயர்கள் நமக்கு காட்டி தந்திருக்காங்களா? இல்லை. ஸோ சில ஆதாரமற்ற பெயர்களும் அதனூடாக இதில் இருக்குது. நம்ம என்ன சொல்கிறோம், அந்த குரானுக்கு பின்னாடி பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த 99 பெயர்கள் தான் அல்லாஹ்வுடைய பெயர்கள் சொல்லி இந்த நாள் வரைக்கும் நம்ம மனனம் செஞ்சுருப்போம். ஆனால் அதுலேயும் ஆதாரமற்ற பெயர்கள் இருக்கிறதாக கண்டெடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு எனக்குமே இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியலை. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் அதனை பற்றி தெரிஞ்சுக்கும் போது அதில் ஒரு தெளிவு கிடைச்சிது. ஸோ நம்ம யாரை ஃபாலோ பண்ணுறோம்? நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள ஃபாலோ பண்ணுறோம். அவங்க என்னென்ன பெயர் தான் காட்டி தரல. ஆனால் குரான் சுன்னால கூறுற அல்லாஹுடைய பெயர்கள் அனைத்தையும் இன்ஷால்லா நம்ம மனனம் செய்ய போகிறோம். சுமார் 104 பெயர்களை மனனம் செய்ய போகிறோம். அவற்றுள் இருக்கிற ஏதேனும் ஒரு 99 பெயர் தான் அல்லாஹுடைய பெயர்களாக இருக்கும். சரிங்களா? ஸோ 104 பெயர்கள் நம்ம மனனம் செய்ய போகிறோம். அதன் உள்ளாக இருக்கும் 99 பெயர்கள் அல்லாஹுவின் பண்பை உணர்ந்து அல்லாஹ் நம்மளுடைய இந்த அமலை ஏற்றுக்கொள்வான் இன்ஷால்லா. ஸோ 104 பெயர்களை மனனம் செய்யும்போது அதற்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த 99 பெயர்களை மனனம் செஞ்சு அந்த பாக்கியம் சொர்க்கத்துக்கு நம்மளை கொண்டுட்டு போகும் இன்ஷால்லா. ஸோ இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா ஏன் மனனம் செய்யணும்னு நம்ம பார்த்தோம். இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னா பற்றிய தவறான கருத்துக்கள் சில இருக்குது. அதை என்னன்னு இன்ஷால்லா பார்த்துடலாம். சிலருடைய வீடுகள் நீங்கள் பார்க்கலாம், இந்த அல்லாஹுடைய 99 பெயர்களையும் ஒரு சார்ட் வாங்கி வீட்டில் தொங்க விட்டுருவாங்க, வாகனங்களில் தொங்க விட்டுருவாங்க. கேட்டால் இதன் மூலியமாக தான் வீட்டுக்கு பரக்கத்து இருக்குது, இந்த வாகனத்தில் நான் போகும்போது எனக்கு அதை பாதுகாப்பு தருது. அஸ்தோஃபுல்லா அலீம். மார்க்கத்தில் இல்லாத ஒரு புதுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி காட்டி தரல. எந்த சஹாபியும் தன்னுடைய வீட்டில் இந்த மாதிரி அஸ்மாஉல் ஹுஸ்னாவை எழுதி தொங்க விடலை. அதன் மூலியமாக பாதுகாப்பு கிடைக்க போகிறதும் கிடையாது. ரொம்ப தெளிவாக புரிகிற மாதிரி சொல்லணுன்னா பித்ஆ, வழிகெட்ட ஒன்று. ஸோ இது ஒரு தவறான கருத்து. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நோய் நொடி வந்துட்டாலோ ஒரு கவலையில் ஒரு டிப்ரெஷனில் இருக்கிறோன்னு வைங்களேன், அல்லாஹ்வுடைய சில குறிப்பிட்ட பெயர்களை 100 முறை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு இந்த டிப்ரெஷன் காணாமல் போயிடும். இந்த பேரை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு நோய் இல்லாமல் போயிடும். இந்த பேரை ஸ்பெஷலாக நீங்கள் இத்தனை தடவை காலையில் ஒவ்வொரு தொழுகையிலும் இத்தனை வாட்டி சொன்னீங்க அப்படின்னா அல்லாஹ் அந்த நோயை போக்கிடுவான். அஸ்தஃபிருல்லாஹ் அலீம். இதுவும் வழிகெட்ட ஒன்று தான். எந்த ஹதீஸ்லையும் காட்டி தராத ஒன்று நம்மளே என்ன பண்ணிக்கிறோம், மார்க்கத்தில் இல்லாத ஒன்றை புகுத்துறோம். அல்லாஹ் பாதுகாக்கணும் இத்தகைய விஷயங்கள் செய்யக்கூடியவங்களை. இது அஸ்மாஉல் ஹுஸ்னா பற்றிய தவறான கருத்துக்களாக இருக்குது, மக்களிடையே பரவலாக இருக்குது. நம்முடைய சகோதரிகள், இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க சகோதரிகள் தங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது போட்டு வச்சுருந்தீங்க பாதுகாப்புக்காக அப்படின்னா தயவுசெய்து அதை அகற்றிடுங்க. மனனம் செய்யணுங்கிற நோக்கத்தில் நான் எழுதி வச்சுருக்கேன், ரூமில் ஒட்டி வச்சுருக்கேங்கிறது வேறு விஷயம். அல்லாஹ் நம்மளோட உள்ளத்தை அறியக்கூடியவனாக இருக்கான். மனனம் செய்யணுங்கிற நோக்கத்தில் இருந்தால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இதன் மூலியமாக தான் எனக்கு பரக்கத்து வருதுன்னு நான் சொன்னேன்னா அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ இது ஒரு அஸ்மாஉல் ஹுஸ்னா பற்றிய தவறான கருத்தாக இருக்குது. நம்முடைய மனதில் நம்ம ஒரு நியத் வைக்கிறோன்னா அதில் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். கொஞ்சம் இல்லை, நிறையவே ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ அல்லாஹ்வுடைய திருநாமங்களை அறியறதுங்கிறது ஈமான் கொள்றதுலேயே ஒரு முக்கியமான வழி தான் அதுவும். ஸோ அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல்ல முழுமையாக நம்பணும். அல்லாஹ் இந்த பண்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு முழுமையாக நம்பணும். இந்த 104 பெயர்களையும் மனனம் செய்வதற்கு தயாராகணும். இதில் தான் கண்டிப்பாக அல்லாஹுடைய அந்த நபி சொன்ன அந்த 99 பெயர்கள் இருக்குது. அல்லாஹ் நம் அனைவரையும் சொர்க்கத்தில் நுழைய செய்வானாக இன்ஷா அல்லாஹ் என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஹ்வான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.